இந்த சுட்டி குழந்தை சென்னைக்கு ஒரு வேலையா வந்திருக்கேன், கொலபா போடலாமா ப்ரோ அப்படின்னு ஒரு காலை போட்டாரு. நான் ரொம்ப நாளா இன்ஃபுளுசர் கூட எல்லாம் பண்றதுக்கு ஒரு கான்செப்ட் யோசிச்சு வச்சிருந்தேன். அதை ஃபர்ஸ்டா தூக்கி இவரு மேல போட்டேன். இந்த சீரிஸோட பேரு வாங்க விபூதி அடிக்கலாம்னு வச்சிருக்கேன். பட் இதுல யாருக்கு விபூதி அடிச்சான்றத நீங்க கடைசி வரையும் பார்த்தா தான் தெரியும். இந்த ரீலோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். எனக்கும் சுட்டி குழந்தைக்கும் ஒரு 3 விதமான சேலஞ்சில் போட்டி நடக்கும். அதுல ஒன்னு எனக்கு ஏத்த மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கலாம். என் சார்பா 10 கிலோ வெயிட்ட மாட்டிட்டு மேக்ஸிமம் புல்லப்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்னு ஆப்போனன்ட்க்கு ஏத்த மாதிரி அவங்க ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். அதுல இவரு 22.5 கிலோல செஸ்ட் பிரஸ் யாரு அதிக ரெப்ஸ் போடலாம்னு பார்க்கலாம் சொல்லிருக்காரு. பட் மூணாவது சேலஞ்ச் மட்டும் காமன். அது வந்து ஒரு ரன்னிங் ரேஸ், மியூச்சுவலா எல்லாரும் கூடயும் அது பண்ணுவேன். இந்த பந்தயத்துல 3த்துல 2 தோத்து போறவங்க அவங்க சொந்த காசு எடுத்து கொஞ்சம் சேரிட்டிக்கு டொனேட் பண்ணணும். இந்த சேலஞ்ச் அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பர்சனா போயிட்டு நான் கால் அவுட் பண்ணலாம். இல்ல நீங்க உங்களோட ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சரை கீழே கமெண்ட்ல டேக் பண்ணலாம். இன் திஸ் வே சும்மா நான் தாங்க நானு, இவரு தாங்க இவரு அப்படின்னு ஒரு கொலாபரேஷன் பண்ணாம 2 பேத்துக்கு நடுவில் இருக்க போட்டி எண்ட் ஆஃப் த டே ஒரு சேரிட்டிக்கு போயிட்டு முடிஞ்சா அது ஒரு நல்ல காசு தானே. 3 சேலஞ்சையும் ஒரே வீடியோல போட முடியாது, அதனால ஒரு பாட்டா போடுறேன். பட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல யார் வின் ஆனாங்கன்னு பார்த்துட்டு போங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி கைத்தடி பாருங்க ப்ரோ, சாக்கு வரும்னு சொல்லிட்டு ஒரு சோக்கான மேஜிக்கை போட்டு இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன். மீன்வேல் அவருக்கு காம்படிஷன்ல எப்படி போடுவோமோ அந்த ஃபார்மை சொல்லி கொடுத்துட்டேன். சோ இந்த முட்டி மடக்கிற ரெப்ஸ்லாம் நோ ரெப். ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண மொத்தமா 22 ரெப்ஸ் போட்டேன். அடுத்ததா சுட்டி குழந்தை ட்ரை பண்ணாரு. நடுவில் ஒரு யோகா பிரீதிங்க போட்டு 10 ரெப் தாண்டினக்கு அப்புறம் நானும் லைட்டா ஆவாஸ் ஆயிட்டேன். பட் 13ல ஃபெயில் ஆயிட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் லோக்கி மேன் இஸ் a clear winner. அடுத்த சேலஞ்சில் யார் வின் பண்ணான்றதை நான் நெக்ஸ்ட் ரீல்ல தனியா சொல்றேன். மறக்காம யார் அடுத்ததா இந்த விபூதி அடிக்கிற சேலஞ்சுக்குள்ள வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களை கீழே டாக் பண்ணிருங்க. பிகாஸ் அதுதான் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணி உள்ள வந்து நல்ல ஒரு போட்டி போட